ம். அப்போ இந்த ரசமணியாகப்பட்டது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணி முதல்ல தீர்த்துரும். இன்னொன்னு என்னன்னா, நெறைய பேருக்கு அது தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த தோஷம் இருக்கு, என்னன்னு தெரியல. இந்த ரசமணி ஆகப்பட்டது அந்த தோஷத்த வந்து நிவர்த்தி செய்யுது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணி நாம அணிஞ்சிட்டு இருக்கும் பொழுது, நமக்குள்ள வந்துட்டு இருக்கக்கூடிய சூன்யமான எண்ணத்துல என்ன சூன்யமாக இருக்கோ, அந்த எண்ணத்தோட நாடி போய் என்ன பண்ணுங்கன்னா, அந்த உடைய சூனியத்தன்மைய உடைச்சிரும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நாடிகள் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு, அந்த எந்த இடத்துல சூன்யமான எண்ணங்கள் இருக்கோ, அத வந்துட்டு உடைச்சு பகுத்தறிவ கொண்டு வந்துரும். அறிவாற்றல நம்ம கொண்டு வந்துருவோம். அப்போ என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எதனால பிரச்சனைன்றது நமக்கே தெரிய ஆரம்பிச்சுரும். சரிங்களா? நாம வந்து அங்க சாங்கியம் பண்ணணும். இங்க போயிட்டு நம்ம இது பண்ணணும். நிறைவேத்தி பண்ணணும். இத நிறைவேத்தி பண்ணணும். எங்கேயோ போக வேண்டியதில்ல. நமக்கே எதனால நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு? ஏன் நமக்கு வந்து இவ்ளோ தொல்லைகள் இருக்குன்றது இந்த ரசமணிய வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது, இது நமக்கு வந்துட்டு நம்ம அறிவாற்றல கொடுத்து, இதனால தான் இந்த இது இருக்குன்னவோ அத சரி பண்றதுக்கு இந்த ரசமணி வந்து உதவுது. இன்னொன்னு நம்ம இந்த ரசமணிய கட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாந்திரீக சம்மந்தப்பட்ட பயமெல்லாம் இருக்காது. என்னன்னா, இந்த ரசமணி கட்டிட்டு இருக்கவங்ககிட்ட வந்து மாந்திரீகம் பலிக்காது. அ சொல்லுவாங்க நம்ம இந்த இத இந்த மாரி வந்து சூன்ய தன்மையாக இருக்கட்டும், இல்ல வைப்பு தன்மையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மணி என்ன பண்ணும்னு கேட்டா கரைச்சுரும். நம்ம உடல்ல எதெதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள் உருவாகுதோ, அந்த பொருள இந்த ரசமணி என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, வைப்ரேஷன்ல அத வந்துட்டு ஒன்றிணைய விடாத கலச்சு விட்டுட்டே இருக்கும். அப்ப கலச்சு விட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, தன்னால வெளியேறிடும். சரிங்களா? அதுக்கான ஆற்றல் இந்த ரசமணிக்கு அதிகமா உண்டு. ஏன்னா, மருத்துவ குணம் அதிகம் இருக்கு. அதாவது அதோட ரேடியேஷன் தன்மை, அதாவது வந்து இருக்கக்கூடிய மின்சார சக்தி, இந்த மணி வந்து நமக்கு இழுத்து குடுக்குது. சரிங்களா? அவ்வளோ ஒரு தன்மை வந்து இந்த ரசமணிக்கு பொதுவாக, அத்தனை ரசமணிக்குமே இந்த தன்மை வந்து பொதுவாக இருக்குது.